ஆரம்பித்திருக்கக்கூடிய தாக்குதல் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல உலகின் வல்லரசு நாடுகளுக்கே மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மாறி இருக்கின்றது. ஏனெனில் ஹவுதிகள் மீது அமெரிக்கா பிரிட்டன் தொடர் தாக்குதலை மேற்கொண்டிருந்தாலும் கூட அதையும் மீறி அவர்கள் அமெரிக்க பிரிட்டன் இஸ்ரேலிய கப்பல்களை குறிவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்வதற்கு அப்பால் குறிவைத்து தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஹமாஸுக்கு பின்னால், ஹிஸ்புல்லாவுக்கு பின்னால், ஹவுதிக்கு பின்னால், ஈராக்கில் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு பின்னால், எதிர்ப்பின் அச்சு என்று சொல்லக்கூடிய அத்தனை சக்திகளுக்கும் பின்னால் இருந்து இயக்குவது ஈரான் தான் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கத்திய நாடுகளும் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஈரான் அதை நேரடியாக ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட ஈரானினுடைய ஆதரவில் தான் இந்த சண்டைகள் அல்லது இந்த இயக்கங்கள் போராடி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை ஈரான் மறுப்பதாகவும் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் ஹவுதிகள் மீதான தாக்குதலை அமெரிக்கா பிரிட்டன் அதிகப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் செங்கடலில் ஹவுதிகள் மீது ஒரு மிகப்பெரிய அளவான தாக்குதலை அமெரிக்கா பிரிட்டன் ஏனைய நாடுகள் இணைந்து மேற்கொண்டால் ஒரு கட்டத்திற்கு மேல் ஹவுதிகளுக்கு ஆதரவாக ஈரான் இந்த களத்துக்கு வரலாம் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனெனில் ஏமனுக்குள் நடத்தப்படும் விமான குண்டு வீச்சுகளுக்கு ஈரான் மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் எனவும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரானிய புரட்சிகர காவல் படையினர் போர்க்கப்பல்களில் இருந்து நீண்ட தூரம் சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பரிசோதனை செய்து பார்த்திருப்பதாகவும் இந்த பரிசோதனை முழுமையாக வெற்றியடைந்திருப்பதாகவும் ஈரானிய இராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார். நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் என்றால் சாதாரணமான தூரம் அல்ல, 2000 கிலோமீட்டர் எல்லை வரை சென்று மிக துல்லியமாக தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளாக இவை மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவற்றினுடைய சிறப்பு எந்த ஒரு போர்க்கப்பல்களில் இருந்தும், நிற்கக்கூடிய போர்க்கப்பலில் இருந்தும், அசைந்து செல்லக்கூடிய அசை நிலையில் இருக்கக்கூடிய போர்க்கப்பலில் இருந்தும் இந்த ஏவுகணைகளை இலக்குகளை குறிவைத்து ஏவ முடியும் என்பதுதான் இங்கே துல்லியமான விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஈரானினுடைய அதிநவீன 2000 கிலோமீட்டர் எல்லை வரை சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் எந்த ஒரு இடைமறிப்பு ஏவுகணைகளாலும் சுலபமாக இடைமறித்து அழித்துவிட முடியாது. அதாவது சாதாரண ஏவுகணைகளைப் போன்று இடைமறித்து சுட்டு வீழ்த்த முடியாது என்பதும் இங்கு சிறப்பான அம்சமாக இருக்கின்றது. அதே போன்று துல்லிய தாக்குதலை நடத்துவதற்கு இலக்கு நோக்கி செல்லக்கூடிய சென்சார்களும் இந்த ஏவுகணையில் இருப்பதாகவும் இந்த ஏவுகணை பரிசோதனை நிச்சயமாக செங்கடலில் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல் அதிகரித்தால் அல்லது செங்கடலில் ஹவுதிகளின் பிடி ஒரு அளவுக்கு மேல் தளர்ந்து போனால் ஈரானிய இராணுவம், ஈரானிய கடற்படை தன்னுடைய வல்லமையை அல்லது வலிமையை காட்டுவதற்கான ஒரு முன்னாயத்தமாகத்தான் இந்த ஏவுகணை பரிசோதனைகளை தற்பொழுது வெற்றிகரமாக நடத்தி அதை ஈரான் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஈரானின் உடைய IRGCயினுடைய தலைவர் ஜெனரல் சலாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில், எதிரிகள் எங்களுடைய கப்பல்களை தாக்கினால் நாங்கள் மிக கடுமையான பதிலடி கொடுப்போம். இது கப்பல்களின் போரென்றால் அவர்கள் எங்கள் கப்பல்களை தாக்கினால் அதே எண்ணிக்கையிலான எதிரிகளின் கப்பலை அல்லது அவற்றை விட அதிக அளவிலான கப்பல்களை நிச்சயமாக நாங்கள் தாக்குவோம் என்ற அறிவிப்பையும் இன்றைய தினத்தில் வெளியிட்டிருக்கின்றார். இந்த அறிவிப்பு இவ்வளவு நாட்கள் விடுத்த அறிவிப்பை விட இன்று ஒரு நேரடியான எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஈரானுடைய கப்பல் குருஸ் ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகள் தயாராகிவிட்டதை ஈரானும் அறிவித்து ஒரு நாட்களுக்குள் ஈரானிய IRGCயினுடைய தலைவர் அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே ஈராக் சிரியாவில் ஈரான் நடத்திய நீண்ட தூர ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலினுடைய மொசாட் உளவு பிரிவு தலைமையகம் முற்றாக அளிக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலும் ஈரான் அதற்கு 4-5 நாட்களுக்கு முன்னதாக ஒரு ஏவுகணை பரிசோதனையை நடத்தி அது வெற்றிகரமாக நடைபெற்றதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுதும் ஈரான் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மிக கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுப்போம், அது எந்த கடற்பிராந்தியத்திலும் என்று அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த ஏவுகணைகள் பரிசோதனையும் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றது என்பதுதான் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஈரானின் உடைய இந்த ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் வீச்சுக்குள் இருக்கக்கூடிய இலக்குகளை தகர்க்கும் தன்மை படைத்தவை என்பதால் மத்திய தரைக்கடலை முழுமையாக மத்திய தரைக்கடலுக்குள் அசையக்கூடிய அல்லது தரித்து நிற்கக்கூடிய அத்தனை கப்பல்களையும் இலக்கு வைக்கக்கூடிய தூரத்துக்குள் தான் ஈரான் இருக்கின்றது. எனவே இந்த 2000 கிலோமீட்டர் என்பது மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இலக்கையும்
தாக்கக்கூடிய அளவான ஒரு நீளமாக இருக்கின்றது. இந்த தூரமானது நிச்சயமாக ஈரானுக்கு ஒரு அனுகூலமான விடயமாக இருப்பதுடன் மத்திய தரைக்கடல் முழுவதிலும் இருக்கக்கூடிய போர் இலக்குகளை, போர் கப்பல்களை, எதிரி நாட்டு கப்பல்களை தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, சாத்தியத்தை ஈரானுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. இந்த நடவடிக்கையை எதிரிகள், குறிப்பாக இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள், இனியும் ஈரான் மீது ஏதாவது தாக்குதல்கள் நடத்தால் கடல் வழியில் ஈரானின் பதிலடி எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கொமெண்ட்ஸில் தவறாமல் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.